ஆடிவரன்ஸ் எல்லாருக்கும் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் பட்லர் சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி நான் போன எபிசோட நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த எபிசோடில் வந்து நிறைய புது கேரக்டர்ஸ் வரும் இந்த சீசனில் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் புது கேரக்டர்ஸும் வரும். ஆனால் இப்போ நான் செகண்ட் எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியுது பழைய கேரக்டர்ஸும் இங்கே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல விதி இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் பண்ணிடுங்க. அதை உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக கேட்குறேன். அதே மாதிரி வளம் பேசும் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி வைக்க நம்ம சினிலோ நம்மளோட செபாஸ்டினும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஓல்டு பிரிட்ஜும் கூட. அது வந்து ஃபேட்டமையோட லேண்டில் தான் இருக்குது. அதனால் இவங்க அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு நிறைய மரியாதைகளும் பாராட்டுகளும் கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, இவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறாரு, அவருக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சில விஷயங்கள் பத்தாது அப்படி சொல்லும்போது நம்ம சினிலும் சொல்லுவார், சரி நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுங்க, நான் கேட்குறேன்னு சொல்லும்போது எங்களால் அதில் ஒன்றும் டவுட் இல்லை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு டீச் பண்ணுறது எப்படின்னு கேட்கும்போது நம்ம செபாஸ்டின் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நாங்கள் அப்புறம் வந்து சந்திக்கிறோம் சொல்லிட்டு 3 பேர்ட்டு வந்து கிளம்புவாங்க. அப்போ நம்ம சினிலும் சொல்லுவாங்க, இது என்ன ஒர்த்லெஸ்ஸான இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எலிசபெத் வந்து இவனை கட்டி தள்ளிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸான டியரை சொல்லுவாங்க. அந்த டியர் வந்து இந்த மவுண்டனுக்கு மேலே தான் இருக்குது, அந்த டியரை பார்க்கணும், அதனால நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம சினில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அது உண்மை தான், அது உண்மையிலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் அழகும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து சினிலும் சரி விடு, கண்டிப்பாக நான் அந்த சைடு தான் போகிறேன், கண்டிப்பாக அந்த டியர் இதெல்லாம் என் கூட வா சொல்லிட்டு இங்கே கிளம்புவாங்க. அடுத்த சீன்லேயே இந்த போட்டோட இடத்த தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும்னு ஒரு துணி கடையில் போய் துணியெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க துணியை செலக்ட் பண்ண நம்ம இன்னும் வந்து ஓடி அந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தா என்ன ஆகணும்னா, நம்ம செபாஸ்டின் வந்து சினியில் ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் சொல்லுவான், இது என்னோட டியூட்டியும் கூட, நான் கண்டிப்பாக எலிசபெத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களோட பயணத்துக்காக. அப்போ இங்கே பார்த்தா அந்த போட் ரெடியாக எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மொத்த இதுவும் அவங்க கிளம்புறதை பற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம செபாஸ்டின் சொல்லுவானா, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம மாஸ்டருக்கு நிறைய எனிமீஸ்லாம் இருக்காங்க, அவங்க இந்த என்கேஜ்மெண்ட்டை தடுக்க பார்க்குறாங்க, அதில் பெரிய பிரச்சனையே இருக்குது சொல்லும்போது இந்த 3 பேர் தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் மாஸ்டர் காப்பாற்றணும், இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த நம்ம ஹீரோயினும் அங்கே பக்கம் திரும்ப அந்த பக்கம் போகலான்னு சொன்னோடனே இவங்க 3 பேரும் கடலுக்குள்ள அந்த ஆறுக்குள்ளே குதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. இவங்களும் அந்த டியர் இன்னும் காணுமே எங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லும்போது இவங்களும் ஒன்றா கட்டிகிட்டு இருப்பாங்க காமெடி பண்ணிக்கிட்டு. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் மட்டும் பக்கம் டியர் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சீனிலும் கேட்க, அப்போ இந்த சீனில் ஒருத்தன் வண்டிக்குள்ளே ஒரு பக்கம் விட்டுக்கிட்டு இருப்பான், ஒரு மர்ம நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவனும் எந்திரிச்சு டக்குன்னு வெளியே வந்து நம்ம பெட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிங் ஆரம்பிப்பான். என்னென்னு பார்த்தா நம்ம லாவ் தான். அந்த பெட்டிங் என்ன சொல்லுவானா, இந்த என்கேஜ்மெண்ட்டை பெட் பண்ணுங்கள், எவ்வளோ 108 டைம்ஸ் பெட் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே பெட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ இங்கே பார்த்தா என்னடா அங்கே நடந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது நம்ம எலிசபெத்தை சொல்லுவாங்க, இந்த லஞ்சை முடிச்சுட்டு நம்ம திரும்ப அந்த டியரத்தை எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம செபாஸ்டின் இன்றைக்கி என்ன லஞ்சு கேட்கும்போது ஒரு சாலட்டு சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ உள்ளே திறந்து பார்த்தா பிக் இருக்கும். என்ன பிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தா உள்ளே பார்த்தா புறாவாக இருக்கும். இவனுக்கு செமையான டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அப்போ நம்ம டக்குன்னு அந்த புறாவெல்லாம் பிடிச்சி அந்த பேக்குள்ள அடிச்சுட்டு அப்போ இந்த சீனில் பார்த்தா நம்ம லாவ் வந்து அந்த இதுதான் சொல்லிட்டு இருப்பான். இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்க்கான அந்த ஓட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய ஓட்டிங் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் இந்த 3 பேரை பார்த்து அந்த சாண்ட்விச் எல்லாத்தையும் இவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவான், இந்த சாண்ட்விச் எல்லாம் செம்மையாக இருக்கும்பா, அதே மாதிரி இந்த பையன் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த இது பண்ணுவாங்களா, கிரில் பண்ணுறது அந்த தீ கட்டுவாங்களா, அதை காட்டிகிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம செபாஸ்டின் பக்கத்தில் 3 பேருக்கு ஒரு கொட்டை வச்சுக்கிட்டு, என்ன இது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்பா. அப்போ உடனே ஜஸ்ட் செகண்ட்ஸ்லேயே ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிடுவான். ரெடி பண்ண உடனே அவங்களுக்கு போயிட்டு அதை சர்வ் பண்ணுவான். சர்வ் பண்ண உடனே அவங்களுக்கு நல்லா இருக்குப்பா, இது செமையாக பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு இவனை வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இங்கே அடுத்த இல்லையே அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம சினிலும் படுத்துக்கிட்டு என்ன சொல்லுவான்னா, ஏதோ குவைட்டாக தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு ரீசன் என் ஆட்டு இன்னும் ரெஸ்ட்டாகவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம எலிசபெத்து கண்டிப்பாக அந்த டியரை கண்டுபிடிச்சாகணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை ஆரம்பிச்சிடும். ஓவரான மழை அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இங்கே இந்த பெட்டிங்கும் அப்படியே முடிஞ்சிடும். அவங்களும் இங்கே கிளம்புவாங்க. அப்போ இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தா இவனும் அந்த மலையிலேயே அந்த டியரை தேட போவான். அப்போ நம்ம சினில் சொல்லுவான், வேண்டாம் அந்த மலையை தர வேண்டாம், அது எப்படி இருந்தாலும் இந்த ஒளிஞ்சு போயிருக்கும், அதனால் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம், யாரையாவது இதில் ஹயர் பண்ணி அவங்ககிட்ட மூலியமாக கண்டுபிடிச்சி ரிவார்ட்ஸாக கொடுக்கலாம்னு சொல்லும்போது நம்ம எலிசபெத்துக்கு கோவம் வந்துடும். உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியவே இல்லை, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இங்கேருந்து போகிறோம் அப்படி சொல்லிட்டு கோவத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம பக்கம்னு பார்த்தா நம்ம லா பின்னாடி வந்து, என்னப்பா அந்த பொண்ணு போயிட்டா, அதெல்லாம் நீ கண்டுக்கக்கூடாது, கண்டிப்பாக அந்த பொண்ணு காப்பாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை உனக்கு, ஏன்னா அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் கூட வரலாம்ப்பா அப்படி சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம லூஃபி அங்கேருந்து ஓடி வந்து என்ன சொல்லுவான்னா, நம்ம எலிசபெத் வந்து ஒரு பெரிய டேஞ்சரில் மாட்டிக்கிட்டாங்க அப்படி சொல்லும்போது அங்கே என்ன பார்த்தாங்கன்னா ஒரு ஃபோட்டேஜ் நடந்துருக்கும். அந்த யார் ஃபுல்லாக பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கிறது நடுவில் இவங்க மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்ட நடுவில் என்ன ஆகுனா
இவங்க தட்டு மாதிரி எந்திரிச்சு சினில்னு சொல்லுவாங்க. அதிலே அலை வந்து அவங்க திரும்ப உள்ளே விழுந்துருவாங்க. உள்ளே விழுந்தோடனே நம்ம சினிலை பார்த்துட்டு எப்படியாவது காப்பாற்றணும், உடனே அந்த பிரிட்ஜை இது ஹோல்டு பண்ணு, இந்த பிரிட்ஜ் மட்டும் கொலாப்ஸ் ஆகிட்டுனா இது ரொம்ப பெருக்கெடுத்துரும், அதனால் அவங்க சாவது கூட வழி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃப்ளோட்டை நீ எப்படியாவது தடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கான விஷயம் இல்லை, இது நீங்கள் எலிசபெத்துக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே எலிசபெத்தை காப்பாற்றிக்கிறேன், அதே மாதிரி என்னோட ஆர்டர் திரும்ப சொல்ல மாட்டேன் பிசை அப்படி சொல்லும்போது, எஸ் மை லார்ட்னு சொல்லிட்டு இவனு இங்கே இருந்து கிளம்ப நம்ம அடுத்த சீனில் என்ன காட்டுவாங்கன்னா, நம்ம செபாஸ்டியன் வந்து அந்த பிரிட்ஜில் ரீச் ஆயிடுவான். ரீச் ஆன உடனே அவன் கையெல்லாம் பண்ணிட்டு அவன் பவர் வச்சு தட்டுவான், அந்த பிரிட்ஜை உடச்சிருவான். இவன் மாற உடச்சிட்டு இருக்கிறது பார்த்தா அந்த வெள்ளம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே பார்த்தா நம்ம சினில்ஸும் பக்கத்தில் போயிட்டு காப்பாற்றலான்னு போகிற பக்கத்தில் என்னடா பண்ண செபாஸ்டியன் சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த ஃபுல் அலையும் வந்து இவனை மூடி வந்தோடனே இவங்க கடல் கடி போவாங்க. கண்டிப்பாக எலிசபெத்தை விட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிட்டே வந்துடுவான். அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம செபாஸ்டியன் கண்ணோட தான் முழிக்கும் போதே அவன் டக்குன்னு பார்த்தா எல்லாரும் கட்டி தள்ளிக்கிட்டு அப்படியே நம்ம எலிசபெத்தும் கட்டி தள்ளிவிட்டு இன்னும் விட மாட்டேன், இது ஏன் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அன்ஃபார்ச்சுனேட் நீங்களும் முடிச்சிட்டீங்க மாஸ்டர் அப்படி சொல்லும்போது சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி, எதுக்கு நீ சொன்னேன், நான் அந்த ஃப்ளோட்டை தடுக்க தான் சொன்னேன், எதுக்கு அதை உடச்சி விட்டேன்னு கேட்கும்போது, அது நீங்கள் சொல்லி தான் உடச்சி விட்டேன், நான் இது ஒரு நல்லதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா இங்கே இந்த ஃப்ளோட்டை நிறைய பேர் இந்த ஏற்கனவே அது டேமேஜ் ஆயிருக்கு, அதனால் இப்போதைக்கு நான் அதை உடச்சி விட்டேன்னா நிறைய விஷயங்கள் அதில் மாறப்படும், அதனால் அது திரும்பவும் நார்மலான ஒரு ரிவராக மாறும்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாங்க. அந்த மரத்தெல்லாம் உடச்சவங்க அந்த ஆறையே ஒரு பக்கமாக திருப்பி ஒரு சமநிலையான ஒரு ஆறாக மாற்றி விட்டுருக்காங்க. அதனால் இந்த மலையோட ட்ரூ ஷேப்பும் வந்துருச்சு அப்படி சொல்லும்போது, ஷேப் அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் ஒரு மிஸ்டீரியஸ் டியரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா, அதை பார்க்கணுமான்னு கேட்கும்போது பார்க்கணும்னு சொல்லும்போது, ஆமாம் அது ஒரு 1000 இயர்ஸாக இங்கே தான் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுண்டெயினுக்கு மேலே கொண்டு போவான். அப்போ அந்த மவுண்டெயின் மேலே செபாஸ்டியன் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இவங்களும் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஹில்ஸில் தான் அந்த ஃபியரே இருக்குது, அங்கே பாருங்கள் அது சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு வடிவமாக அங்கே செதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க இது ஒரு ஏன்ஷியன் டைப் விதமான ஒரு டியர், அது வந்து இப்போ அந்த வெள்ளப்பெருக்குனால மூடி இருந்துச்சு, இப்போதைக்கு அது எல்லாமே போனனால இது திரும்பவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது போனதை நினச்சி எந்த மக்களும் கேர் பண்ணிக்கல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்பாங்க இப்போ உனக்கு ஹாப்பியாக சினில் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நேரத்தை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அதனால் உங்கள்கிட்ட இப்போ ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீ ஒர்க்குன்னு சொல்லிட்டு வெளியே போவேன், ஆனால் கொஞ்ச நாளே மறைமுகமாக மறைஞ்சு போயிடுவேன், அதே மாதிரி நீ வீட்டுக்கு திரும்ப வருவேன், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பேன், அதனாலேயே நான் ரொம்ப சோகமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த டியரை கண்டுபிடிக்கும் போது உங்களோட சேர்ந்து நான் என் ஹாப்பினஸை வளர்ந்தேன், ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி சினில் நீ எப்போவும் இந்த சீன்ஸை மறந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சினில் கிட்டே அவனு சொல்லுவான், கண்டிப்பாக இதை மறக்க மாட்டேன், தேங்க்யூன்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த எபிசோடை எண்ட் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. அதேமாதிரி போட்ட ஃபஸ்ட் எபிசோடுக்குமே வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் போட்டுன்னு சொல்கிறீங்க, நான் போட்டது வியூஸ் கம்மியாக இருக்குது, அதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போய் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த அனிமீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாக பார்த்ததில் விதவிதமாக இருக்குது. பட் பிளாக் பட்டனில் நிறைய விதமான சீசன்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செகண்ட் சீசன் முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸான கதையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன், சரியா? அதே மாதிரி இந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, இந்த சீன்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம லீவ் பண்ணிட்டு போங்க, சரியா? வளம் பேசும் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட வந்து உங்களுக்கு கொஞ்சம் மித்தம்